வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 202. ஸோ ஃபைனலாக நம்ம ஜலன்குமாரனை போட்டு தள்ளிட்டு அக்னி குழம்பு அப்படியே அவர் நெத்திக்கண்ணில் எடுத்துட்டாரு. ஸோ ஜலன்குமாரன் சாப்டர் க்ளோஸ். ஸோ ஜலன்குமாரன் க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்வதி தேவிக்கு நினைவு திரும்பி விட்டது. இப்போ அடுத்தது கொஞ்ச நாள் ஒரு 4-5 எபிசோட் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் புது வில்லன் ஒன்று உருவாகும். இப்போ ஜலன்குமாரன் போயிட்டாரு அப்படின்னோடனே இந்திரன் எங்கே இருந்தாலும் வருவார் உள்ள. அந்த பதவி இப்போ காலியாக இருக்கே, நம்ம போய் ரொப்போம் அப்படின்ட்டு வருவார். பார்ப்போம், மன்னிச்சு ஏற்றுக்குவீங்க. அவரெல்லாம் டக்குன்னு பார்த்தோன்னே, வா இந்திரா, உனக்காக தான் அவன் எதிரியாவே போட்டேன் நான், போய் காரணமெல்லாம் சொல்லி, வா 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 அந்த பதவியில் உட்காரு, இன்னும் 4-5 கிரிமினல் வேலை பண்ணு. அந்த பிரம்மஹஸ்தி தோஷம் எப்போ சார் வேலை செய்யும்? அது வேலை செய்யுமா? எதுக்கு சும்மா அந்த தோசமெல்லாம் கொடுத்துக்கிட்டு வேலை செய்யாத தோசமாக பார்த்து இவனுக்கு கொடுக்குறது இல்லை. அவனுக்கு அதை விட்டு பிரம்மஹஸ்தி தோஷம் ஒரு இதுக்கும் பிரயோசனம் இல்லை. நீங்கள் சும்மா அவனுக்கு ஒரு ஜலதோஷம் கொடுத்துருந்தா ஒரு 7 நாளாவது அவசரப்பட்டிருப்பேன். அதாவது நான் நிம்மதியாக இருந்திருக்கேன். ஏதோ நம்ம உள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இது ஒரு 14 minutes வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சிவனோட நெற்றிக்கண்ணுல இருந்து பிறந்த நெற்றிக்கண் நெருப்புல இருந்து பிறந்த நம்ம ஜலந்தரன் மறுபடியும் சிவனோட நெற்றி கண்ணுக்குள்ளேயே ஐக்கியமான பிறகு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சிவனும் பார்வதி தேவியும் கைலாய மலைக்கு புறப்பட தயாராகிறாங்க. இந்த எபிசோடோட ஆரம்பமே அதுதான். நம்ம மகாதேவர் பார்வதி தேவியை பார்த்து, டார்லிங், நீ கைலாய மலைக்கு போகணும், கைலாய மலையை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஆர்வமா இருக்கிறேங்கிறது எனக்கு நன்றாகவே புரிகிறது. ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி நான் உன்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு நம்ம சிவன் சொல்றாப்ல. பார்வதி தேவியோட கிட்ட வந்து அவங்கள சர்ப்ரைஸா அழைச்சிட்டு போக அவங்க கண்ணை தன்னோட ஒரு கையால மூடுறாரு. அங்க இருந்து சட்டுன்னு எல்லா பிரச்சனைகளும் எங்க ஆரம்பமானதோ அதே இடத்துக்கு பார்வதி தேவியை அழைச்சிட்டு வந்துடுறாரு. எஸ், அவங்க வந்திருக்கிறது பார்வதி வனத்துக்கு. பார்வதி தேவிக்காகவே நம்ம சிவன் ஒரு வனத்தை உருவாக்குனாரு இல்லையா? அங்கதான் பார்வதி தேவி அவங்க ஆதி சக்திங்கிறதும் மகாதேவர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் மறைஞ்சு போனது அந்த பார்வதி வனத்துலதான். எங்க பிரச்சனை ஆரம்பமானதோ அங்கேயே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் அந்த இடத்துக்கு பார்வதி தேவிய அழைச்சிட்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கிறாரு நம்ம சிவன். பார்வதி தேவியோட மூடுன கண்களை திறந்து பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்களும் கண்ணை திறந்து அந்த இடத்தை பார்த்ததும், இந்த பார்வதி வனத்தை பார்த்ததும் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே ஒரு பிளாஷ் மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. மறந்த அத்தனை விஷயங்களையும் அவங்க நினைவு கூர்ந்து பார்க்கும்போது அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரா அப்படியே கொட்டு. தேவி அப்படியே சிவங்கிட்ட வந்து ஆனந்த கண்ணீரோட வந்து, எவ்வளவோ நடந்துருச்சுல சுவாமி, நம்ம மகன் கணேசன் நமக்கு புனர் விவாகம் செஞ்சு வச்ச அப்புறம் இங்க வந்தோம். நான் உங்ககிட்ட அனைத்து பருவகாலத்து மலர்களையும் கலந்தாப்ல ஒரு பூங்கொத்து மாலைய செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன். அதன் காரணமா நான் உங்களை விட்டு விலகி போனேன், எல்லாத்தையும் மறந்து போனேன். அதுல இருந்து நம்ம குடும்பத்துல எம்புட்டு சோகம், என்னால உங்களுக்கு எம்புட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்ல, சிவனோ பார்வதி தேவியோட கண்ணீரை துடைத்து விட்டு, நீ சொன்ன அந்த கஷ்டங்கள் எதையுமே நான் கஷ்டமாவே நினைக்கல பார்வதி அப்படிங்கிற. கஷ்டம்னு நினைச்சாதான மனசுக்கு கஷ்டமா இருக்கும், கஷ்டத்தை நான் கஷ்டமாவே பார்க்கலங்கிற. அப்படியே 2 பேரும் மாறி மாறி வார்த்தைகளாலேயே அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்க. பார்வதி தேவி சிவ நடராஜ ரூபம் எடுத்ததை குறிக்கிற விதமா நடராஜருக்கு எனது வணக்கங்கள் அப்படின்னு சொல்ல, அவரோ, ஓ என்ன நடராஜன்கிறாயா, அப்போ என்னோட நீ இந்த நடேஸ்வரிக்கு நான் செய்ய வேண்டிய பாக்கி ஒன்று இருக்கு அப்படின்ற. என்னதுரா இவரு பாக்கி? சிவனே பாக்கி வச்சிருக்கிறாரா? அதுவும் பார்வதிக்கா? என்னது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவர் கைகளை நீட்டி ஒரு அற்புதமான ஒரு மாலையை வர வைக்கிறார். பார்வதி தேவி கேட்டாங்களே, எல்லா பருவகாத்து மலர்களையும் எல்லா சீசன் பிளவர்ஸ்களையும் ஒன்னு சேர்த்தாப்புல ஒரு பூங்கொத்து மாலை கேட்டாங்க இல்லையா? அதை வர வச்சுட்டார். பார்வதி தேவிக்கு தான் கையாலேயே அவங்க தலையில சூடி விட்டு, இந்த மலர்கள் உன் அழகான இந்த கூந்தலை அலங்கரிக்க இந்த மலர்கள் குடித்து வைத்திருக்கணும் அப்படிங்கிற. இந்த மலர்கள் என்ன பாக்கியம் செய்தனவோ உன் நறுமணமிக்க இந்த கூந்தல்களை அழகு செய்யும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற கவிதையிலேயே சும்மா பொழந்து கட்டுற. 2 பேரும் அப்படியே ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சு நின்று அந்த அழகிய இந்த 12 பூவை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஜலன்குமாரனை புறக்க வச்சு, அவங்க அம்மாவை சாக வச்சு, அசுரர்களில் பல பேருக்கு போற வர வச்சு, இந்திரனை துண்டக்கான துணியக்கானம்னு ஓட வச்சு, அப்புறம் இவங்களுக்கு மெமரியை போக வச்சு, அப்பா அதுக்கப்புறம் வந்து சும்மா சம்பந்தமே இல்லாம அவருக்கு ஒரு வைஃபா ஒரு கேரக்டரை வர வச்சு, அவங்களையும் போட்டு, பேர் என்ன, பிருந்தாவா, ஆமா, அவங்கள போட்டு, அப்புறம் கடைசியில ஜலன்குமாரனை போட்டு தள்ளிவிட்டு, இப்ப வந்து இந்த பூவை கொடுக்குறீங்களே, இந்த பூவை கொடுக்கறதுக்கு இத்தனை பேரை போட்டு தள்ளி இருக்கீங்க. சரி, பார்வதி வனத்துக்குள்ளேயே அப்படியே பழசெல்லாம் நினைச்சு பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. முழு வனமும் அப்படியே அருமையாக செழிச்சு இருக்க அந்த சமயம் நம்ம சிவன் பார்வதி தேவி கிட்ட ஒரு பர்டிகுலர் மரத்தை காட்டுறார். இந்த மரம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா,
அதே மரம் தான். முதல்ல இங்க வந்து நம்ம பார்வதி தேவி செடியா நட்டு வச்சாங்களே, ஒன்னா சேர்ந்து தண்ணி ஊத்துனாங்களே, அதே மரம் தான். 2 பேரும் இப்ப சேர்ந்தாப்புல அந்த மரத்தை நோக்கி நடந்து போறாங்க. அது மிகப்பெரிய மரமா வளர்ந்து நிக்குது. அன்னைக்கு எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்தாப்புல தண்ணி ஊத்துறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் தண்ணி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் மீது ஒருத்தர் அப்படியே சாஞ்சு நிக்கிறாங்க. அங்க கட்படி இந்த பக்கம் வைகுண்டத்தை காட்ட அங்க நம்ம லட்சுமி தேவி ரொம்ப சோகமாவும் குழப்பமாவும் இருக்கிறத பார்த்து மகாவிஷ்ணு தேவி இன்னைக்கு ரொம்ப அருமையான நாள், ஏன் இந்த கவலை அப்படின்னு கேட்க லட்சுமி தேவியோ ஒண்ணுமில்ல, அந்த ஜலந்தரோட பொண்டாட்டி இருந்தா உங்களுக்கு கொடுத்த அந்த சாபத்தை பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு வருத்தப்படுறாங்க. அதாங்க நம்ம ஜலந்தரோட ரூபத்திலேயே நாராயணர் பூஜையில போய் பூஜையை குழப்பி விட்டார்ல, அந்த அம்மா டென்ஷன் ஆகி சாபம் கொடுத்தது இல்ல, அதைத்தான் நினைச்சு ஃபீல் பண்றாங்க போல. கூடவே நம்ம பிரம்மதேவர், சரஸ்வதி தேவி, நாரதர் எல்லாரும் அங்கதான் இருக்கிறாங்க போல. மகாவிஷ்ணுவோ அந்த சாபத்தை பத்தி நீ கவலை கொள்ள வேண்டாம், அந்த சாபத்துக்கான சரியான நிவாரணம் ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் அதற்கு சமமான ஒரு பலன் கிடைக்கும், ஒரு சமமான எதிர்வினை உண்டு, அதே மாதிரி அந்த எதிர்வினைக்கான நிவாரணமும் உண்டு, அதை பத்தி கவலைப்படாது. ஏய், செஞ்ச பாவத்துக்கு அதை அனுபவிப்போம்னு இல்லாம நிவாரண 90 தேடி போயிட்டு இருக்கீங்க. அப்ப அந்த பொண்ணு சாபம் கொடுக்கும் போதே தெரியுமில்ல எல்லாம் தப்பிச்சிடலாம்னு. அப்ப ஏன் ஜலன்குமாரன் செய்யற பாவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கிடையாது? அதுக்கெல்லாம் உடனே மரணம் தான் நிவாரணம் 90. எங்களுக்கு வந்தா எங்களுக்கு வேற இருக்கு 90. என்ன சார் நல்லா பண்றீங்க சார் நீங்க சொல்ல லட்சுமி தேவி கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. இருந்தாலும் எப்போ எப்படி எங்க அந்த சாபத்துக்கான பிரதிபலன் நமக்கு கிடைக்கும், நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சிவனோ எதிர்காலத்துல சரியான நேரத்துல அது நடக்கும்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அதனால எந்த குழப்பமோ கவலையோ வேண்டாம்னு ரொம்ப கூலா சொல்லிடுறாப்ல. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு கவலை இருக்கத்தானே செய்யும். அங்க கட் பண்ணா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லங்கேஸ்வரனான ராவணனை காட்டுறாங்க. சிவலிங்கத்துக்கு முன்னாடி கடுமையான அப்ப நம்ம ராவணனோட சகோதரி சூர்பனக தூரத்துல இருந்து கொஞ்சம் குழப்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ராவணனின் தம்பி விபீஷணன் அவனும் அங்க வந்து நிக்கிறான். வந்து நின்னுட்டு சூர்பனக அண்ணன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஏன் அவர்தான் மிகச்சிறந்த சிவபக்தன் ஆயிற்றே அப்படின்னு சொல்ல சூர்பனகையோ எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதாங்க, ஆனா நான் எப்பெல்லாம் பாக்குறேன்னா அப்பெல்லாம் நம்ம அண்ணன் ராவண கடுமையான தவத்துல இருக்கிறார், நைட்டாவது தவத்துல இருந்து வெளியில வந்து சும்மா இருக்காரா, வந்து பர்வதங்களை தள்ளிக்கிட்டு இருக்கிறார், அவர் ஏன் இப்படி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஏன் இப்படி தள்ளி தள்ளி பயிற்சி எடுக்கிறாரு, அதுவுமே எனக்கு புரியலையே. ஏங்க நைட்டு வந்து பர்வத மலையை தள்ளிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம்ல, நைட்டு வந்து பர்வதத்தை தள்ளிக்கிட்டு இருக்காருன்னு நான் யோசிக்கிறேன். என்னங்க ராவணர் இவ்வளவு தப்பா எழுதி வச்சிருக்காங்க, நைட்ல எங்க பர்வதத்தை தள்ளுறீங்க சொல்லுங்க சார். மலை என்ன சார், நீங்க ஒரு மலை அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை சேர்க்க முடியாதா? பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு ஒரு நிமிஷம். எதுக்கு அதை தள்ளுறாரு? கோட்டை கட்டுறதுக்கு போல. அதான் எதுக்கு பருவத்தை தள்ளிட்டு இருக்கீங்க? அதுவும் நைட்டுல வந்து அவர் மனசுல என்னதான் நினைக்கிறாரு அதுவும் எனக்கு புரியல. அவர் மனசுல என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு விபீஷணனை பார்த்து கேட்க விபீஷணரோ எனக்கும் புரியல, அவர் மனசுல என்னதான் என்ன ஓட்ட ஓடுதுன்னு எனக்கும் புரியல, ஆனா அவர் மனசுல என்ன ஓடுதுங்கிறத நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும், அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு கொஞ்சம் டீசென்ட்டா அவர் மேட்டரை அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒதுங்குறாப்ல. அதுவும் இல்லாம அவர் ஒரு சாதாரண அரசன் இல்ல, அவர் ஏதாவது ஒண்ண செய்யணுமோ முடிக்கணும்னு நினைச்சிட்டா அவரோட தவ சக்தியாலையும் திட சங்கல்பத்தாலையும் கண்டிப்பா அதை நிறைவேற்றியே அடைஞ்சே தீர்வார். அவரை பத்தி உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி விபீஷணர் ரொம்ப பெருமையா தான் அண்ணன் ராவணனை பத்தி பேசிட்டு இருக்காப்ல. ஆனாலும் நம்ம சூர்பனகைக்கு இன்னும் சந்தேகமும் குழப்பமும் தீரல. எப்பவுமே நம்ம தேவராஜ இந்திரன் தான் இப்படி யாராவது சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சா அவன் பதறுவான், எங்க நம்மளோட சிம்மாசனத்துக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பதறுவான், என்னத்தையாவது கடைசியில நம்ம தலைதான் கை வைப்பாங்க நினைச்சு கதறுவான். ஆனா தேவராஜன் பண்ண வேண்டிய அந்த கவலைய அந்த வேலையை இந்த அம்மா ஏன் பண்ணுதுன்னு தெரியல. ஏதோ ஒரு அசுர தவம் பண்ணி பஞ்சாயத்தை கூட்டுவான், ஒரு 7,500 ஒரு வரத்தை ஒரு பஞ்சாயத்தை வாங்கி பிரச்சனையை எழுப்புவானுங்க. ஆனா இப்ப தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ அரசர்களுக்கெல்லாம் அரசர்க்கெல்லாம் அரசர் ராவணன் லங்கேஸ்வரன், இவர் இப்படி கடுமையான தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெருசா ஏதோ ஒரு சம்பவம் ஒரு பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பாப்போம். ராவணனோ ஓம் அப்படின்னு கடுமையான தவத்தை நம்ம சிவநாமத்தை சொல்லி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த அழகை நமக்கு காட்டுறாங்க. அந்த பக்கம் கைலாய மலையை காமிச்சா அங்க பார்வதி தேவியும் சிவனும் பார்வதி வனத்துல இருந்து கைலாயத்துக்கு வரும்போது அவங்களை வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நந்தியோட மேற்பார்வையில முருகனோட மேற்பார்வையில வேலையெல்லாம் மும்மரமா நடக்குது. அப்புற சட்டிஸ்கள் எல்லாம் ஒவ்வொரு வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம கணேசன் வந்ததும் நந்தி கணேசன் கிட்ட ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கிறது கணேசா அப்படின்னு கேட்க கணேசனும் நல்லா தான் இருக்கு, ஆனா அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு நாள் கழிச்சு இப்ப கைலாயத்துக்கு ஒண்ணு சேர்ந்து வர போறாங்க, இந்த ஏற்பாடுகள்லாம் இந்த அலங்கரிப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. உடனே நம்ம நந்தி வந்து அப்படின்னா நீங்களே ஒரு நல்ல யோசனை சொல்லுங்களேன் அப்படிங்கிறாப்ல. கணேசனோ எனக்கும் யோசனை என்ன சொல்றதுன்னு தெரியல,
ஆனா இன்னும் அழகா இன்னும் பிரமிப்பா இருந்தா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட அன்பை இந்த அலங்காரத்தின் மூலமா தான் நாம வெளிக்காட்ட முடியும். ஏதோ ஒண்ணு சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறாரு, பட் என்ன செய்யணுங்கிறத அவரால கரெக்டா சொல்ல முடியல. முருகனோ, கணேசா நீ என்ன சொல்ல வரங்கிறது எங்களுக்கு சுத்தமா புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லு, உனக்கு என்ன வேணும், எப்படி செய்யணுங்கிற மாதிரி கேட்க சுத்தி இருக்க எல்லாருமே ஆமா எங்களுக்கு புரியுற மாதிரி எங்க என்ன சொல்லுவாரு, சந்தோஷம் தரக்கூடிய பிரமிப்பு தரக்கூடியதுன்னா பூவெல்லாம் கழட்டிட்டு கொழுக்கட்டையை தொங்க போடுவான். ஃபங்க்ஷன் முடிச்சாலே அதை எடுத்து சாப்பிடுவான். அதுதானே அவர் சொல்லுவாரு, கொழுக்கட்டையா தொங்க போடுங்க சார், அரமண்டைக்கு ஏற மாதிரி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா கணேசனுக்கு என்ன வேணுங்கிறத சரியா சொல்ல தெரியல. சரி விடுங்க, நான் கொழுக்கட்டை செய்ய போறேன், நீங்களே அலங்காரத்தை எப்படி செய்யணுங்கிறத இந்த பசங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு தான் அண்ணன் முருகனை பார்த்து சொல்றாப்ல. முருகனோ, அடப்பாவி எனக்கு என்ன இந்த அலங்காரத்தை பத்தி எல்லாம் தெரியும், எனக்கு இந்த டெக்கரேஷன்ஸ் பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிட்டாப்ல. அப்போ ஒரு அப்ரசன்டிஸ் சமயக்கட்டுல இருந்து ஓடி வந்து நம்ம கணேசன் கிட்ட என்ன தனியா விட்டு நீங்க இங்க வந்துட்டீங்க, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பேசுது. கணேசனோ, இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு அந்த பூதகணத்தோட கிளம்ப, நந்தியோ என்னப்பா அது நம்ம கணேசன் வந்தாரு, ஏதோ ஒரு டெக்கரேஷன்ல சேஞ்ச் வேணும்னு சொன்னாரு, ஆனா என்ன சேஞ்ச் வேணும்னு சொல்லாமையே போயிட்டாரு, ஏதாவது சொல்லிட்டு போனாதானேங்கிற மாதிரி சொல்ல கணேசனும் தலையில கைய வச்சுக்கிட்டு, நான் ஒரே ஒரு ஆளு எம்புட்டு வேலையை தான் பாக்குறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரியாது, நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட் இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க சைடுல இருந்து ஒரு குரல், வேணும்னா நான் அலங்கரிக்க ஒரு நல்ல ஐடியா தரட்டுமா அப்படின்னு ஒரு குரல். யாரா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய மனுஷன் வெள்ள தாடியோடு நின்னுகிட்டு இருக்காரு. அப்ப நம்ம கணேசன், வாங்க வாங்க விஸ்வகர்மா அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். யாரியா இந்த விஸ்வகர்மா அப்படின்னா, இவர் ஒரு தேவலோக ஆர்டிஸ்ட். எப்படி பில்டிங் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் தேவலோக ஆர்கிடெக்ட், ஒரு டிசைனிங் டிபார்ட்மெண்டோட கடவுள். இவர் பெரிய திறமசாலி, கட்டடக்கலையில இந்த மாதிரி டெக்கரேஷன் ஒர்க், டிசைனிங் ஒர்க், ஆர்ட் ஒர்க் எல்லாத்துலயும் பெரிய அளவர். அவரை பார்த்ததும் முருகன் உட்பட எல்லாருமே தலைவணங்கி அவரை வரவேற்கிறாங்க. கணேசனோ, சரியான நேரத்துல வந்திருக்கிறீங்க, நீங்க தான் இதற்கு சரியானவர்னு சொல்ல விஸ்வகர்மாவோ, நீங்க அனுமதி இருந்தா நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிறாரு. நந்தி தேவரோ, ஆஹா உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சும்மா பட்டைய கிளம்ப போகுதுன்னு அவர் சந்தோஷப்பட, விஸ்வகர்மா நந்தி கிட்ட இருக்கிற எல்லா புதங்களையும் இங்க கூட்டிட்டு வாங்க, நந்தி எல்லாரையும் அழைச்சிட்டு வா, என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன்னு சொல்லி அங்க இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். முருகனோ கணேசனை பார்த்து, கணேசா நீ போய் அந்த கொழுக்கட்டை மத்த பலகாரங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த வேலையப்பா அப்படின்னு சொல்ல, விநாயகரும் அப்படியே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. முருகனோ இன்னொரு பக்கம் அங்க என்னப்பா சத்தம் அப்படின்ட்டு போறாரு. அப்ப திடீர்னு இந்த பக்கம் நம்ம கணேசன் நின்னுறான். முருகனை பார்த்து, அண்ணா இன்னைக்கு யாரோ வருகை தர போறார்கள், எப்படி யாரோ வருகை தர போகிறார்கள் எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுகிறது அண்ணா அப்படிங்கிறார். முருகனோ, யாரோட வருகை கணேசா அப்படின்னு கணேசன் யோசிக்கிறார். அப்போ சைடுல இருந்து ஒரு லேடியோட வாய்ஸ், எங்களோட வருகதான், ஏமா குடும்பம் நாசமாகி அந்தர சிந்தலை ஆகும் போதெல்லாம் புருஷ வீட்டுல இருந்து விட்டு இப்ப கொழுக்கட்டை செய்யறாங்கன்னே வந்திருக்கேன், உனக்கு எவ்வளவு தடா விட்டு ஒரு இது எட்டு பாத்தியா, அவ்வளவு அம்மா காணாம போய் அம்மாவுக்கு மெமரி போய் முருகனை தூக்கி குப்பரை போட்டு உங்க அப்பா மாதிரியா உருவத்துல ஒருத்தன் வந்து எவ்வளவு பிரச்சனை வந்தது. ஒரு போன் பண்ணியா, எல்லாம் போன்ல சொல்லிருப்பாங்க உங்க பயத்துல, ஒரு போன் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜா தட்டி விட்டியா, எப்படி இருக்கீங்கோ, அம்மா எப்படி இருக்காங்கோ, எல்லாம் முடிஞ்சு சுமூகமா இவங்க எல்லா பிரச்சனையும் மரண தேவியோட போராடி அங்க போராடி போர் பண்ணி இந்திரனை தூக்கி பொழந்து போட்டு எல்லாம் பண்ணி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு கொழுக்கட்டை செய்வான் அப்படின்னும் போது, நான் உதவி பண்ணலாமா, இவ்வளவு நாள் ஒரு உதவி பண்ணி இல்ல வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு அதே உதவியை பண்ணுக்கோ அப்படின்னு அனுப்பிடுறேன். கொழுக்கட்டைனோடனே வர்றது புருஷனை வந்திருக்கானா, அதானே கொழுக்கட்டைனா வந்துருவாங்க. நசுக்கு நக்குஸ் நக்குஸ் இந்த குறை மாசத்துல வளர்ந்த ஒன்னேதான் தேடிக்கிட்டு இருக்கேன், உன்னாலதான் சிவனுக்கு ஒரு பிளாக் மார்க் இருக்கு அப்படின்னு. அதுவும் கொஞ்சம் கோரஸா சத்தம் வருது. ஒரு பையன் ஒரு பொண்ணோட வாய்ஸ். யாரான்னு திரும்பி பார்த்தா, அட நம்ம சுந்தரியோட புருஷன் நகுசும் வந்திருக்காங்க. இவங்களை பார்த்ததும் கணேசன் அன்போட அக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்து அக்காவை கட்டி பிடிச்சு பாசத்தை பொழிறாப்ல. முருகனும் தங்கையை கட்டி பிடிச்சு பாசத்தை பொழிறாரு. இவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு இங்க வர்றாங்க போல. அதுக்கப்புறம் நம்ம முருகன் நகுசை வரவேற்க நம்ம கணேசனும் வர்றாங்க போல. இவருக்கு எவ்வளவு தெரியும், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க போல, உங்களுக்கு தெரியாதா, அவ அப்ப போனவ இத்தனை எபிசோட்ல கழிச்சுதான் வந்திருக்கா. நீயும் அக்காவும் வந்த பிறகுதான் இந்த குடும்பம் முழுமை பெற்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் சுந்தரியை பார்த்து நம்ம கணேசன், அக்கா நீ என்ன எங்க எல்லாரையும் மறந்துட்ட போல அப்படின்னு சொல்ல, சுந்தரி கண்கலங்கி, நானா மறந்துட்டேன், நீங்க எல்லாரும் தான் என்ன மறந்துட்டீங்க, இவ்வளவு நடந்திருக்கு என்கிட்ட எதுவுமே சொல்லலையே, என்ன பத்தி நீங்க யோசிக்க கூட இல்லையே, ஏன் நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த கல்யாணம் ஆகிட்டா நான் என்ன வேற குடும்பத்தை ஆளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க நம்ம சுந்தரி. இந்த குடும்பத்தோட சுக துக்கம் எல்லாமே என்னோடதும் தானே அப்படின்னு கஷ்டப்பட்டு கண்கலங்குறாங்க. கணேசனும் தலையை குனிஞ்சுக்கிட்டாப்ல. அந்த நேரத்துல ஒரு வாய்ஸ், வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாரான்னு பார்த்தா உங்க மாமா வந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் வாய்ஸ்.
திரும்பி பார்த்தா நம்ம நாராயணரே வந்திருக்கிறார். ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிற இந்த அழகான குடும்ப அன்பு சண்டைக்கு நடுவுல அருமையான ஒரு என்ட்ரியை கொடுக்கிறாரு நம்ம விஷ்ணு பகவான். எல்லாரும் வணங்கி வரவேற்கிறாங்க. விஷ்ணு பகவானோ சுந்தரி கிட்ட, மகளே, நடந்தது எல்லாம் நம்ம ஆதிசக்தியின் திருவிளையாடல். அதுல யார் யார் பங்கு பெறணும் அப்படிங்கறத அவங்க தான் முடிவு பண்ணிருப்பாங்க. உனக்கோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் கல்யாணமாச்சு. கல்யாணமாகி இல்லற வாழ்க்கையில கொஞ்ச நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருந்து சொல்லிதான் உன்னை இந்த லீலையில அவங்க உள்ள இழுக்கவே. பாத்தியா அவங்க அம்மாட பிளான்? பொம்பளை பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, நீங்க 2 பேரும் ஒண்டி கட்டல சாவுங்கடா. இல்ல இப்ப அவங்களாவது ஒரு விசாரிச்சிருக்கலாமே, வீடு எப்படி போகுது எப்படி இருக்காங்க, அப்ப அவங்க சொல்லிருப்பாங்க. அவங்களும் கேட்கல. நகுஸ் அவங்க போனுக்கு டாப் அப் பண்ணலையா, அதனால போன் பண்றதுக்கு பேலன்ஸ் இல்ல. மிஸ் காலா கொடுத்துருக்காங்க, யாரும் பிக்கப் பண்ணல. உங்க அம்மா வேலை நல்லா இருக்கணும், மத்த கட்டுற பிள்ளைகளும் சாகணும். அதான் நல்லா எழுதியிருக்காங்க சார். உங்க குடும்பம் மேலே கோபம் வர்ற மாதிரி நல்லா உட்காந்து எழுதியிருக்காங்க. சரக்க போட்டு உட்காந்து பத்திக்கிட்டு வருது உங்களை நினைக்க மாமா வந்துட்டேன் ஏதாச்சும் அடிக்கலாமா போல இருக்கு. அப்படி இருக்கு அந்த கேரக்டர். நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் உன்னை உள்ள இழுக்காம அருமையான ஒரு லீலையை நடத்தி முடிச்சிருக்காங்க பார்வதி தேவின்னு சொல்ல, சுந்தரி அதை கேட்டு கொஞ்சம் சமாதானமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம கணேசன் சுந்தரி பக்கத்துல வந்து அவங்க கண்ணை தொடச்சு விட்டு எல்லாம் சரியாயிடுச்சு அக்கா அப்படின்னு சொல்ல, எல்லாரும் முகத்துல நம்ம விஷ்ணு பகவானோட ஐடியாவோட டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சிறப்பா முடிஞ்சு தேவர்கள், ரிஷிகள், சிவகணங்கள் சூழ்ந்து நிக்க நடுவுல ஏன் சார் இந்த 4 தோரணத்தை மரத்துல சுத்துறதுக்கு எதுக்கு சார் விசுவ கருமா? அதுதான் இதை சொல்லியிருந்தா அவங்களே சுத்தி இருப்பாங்க. நானும் விசுவகர்மா வர்றாரு ஏதோ பெருசா கட்டி நொட்டுவாருன்னு பார்த்தா பூக்கடைக்கு போய் 4 பூவை வாங்கிட்டு வந்து மரத்துல சுத்தி விட்டு டெக்கரேஷன். அவருக்கு ஏதாவது வேலை இருக்கு பெருசா. புகையை போட்டு நம்ம சிவனும் பார்வதி தேவியும் கைலாயம் வந்துட்டாங்க. சுத்தி மீனாவதி தேவி, பர்வதராஜன், சுக்கராச்சாரியார், மகாவிஷ்ணு எல்லாரும் மலர் தூவி ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு வரவேற்கிறாங்க. நம்ம சிவனையும் பார்வதி தேவியும் கைலாயமலைக்கு பழைய அந்த கலையோட, பழைய அந்த கலை அம்சத்தோட, பழைய சந்தோஷத்தோட அவங்கள வரவேற்கிறாங்க. பார்வதியோட பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரா ஓடி போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்பதான் இந்த எபிசோட்லயே ரொம்ப ஒரு அழகான சீனை நம்ம பார்க்க போறோம். நம்ம கணேசன் அவங்க அப்பா அம்மா முன்னாடி கைகூப்பி நின்னு அழகான ஒரு தாண்டவத்தை ஆட ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஸ்டெப் போறாப்ல. அப்பா அம்மா வருவாங்க, ஸ்டெப் போடலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் பாக்குறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, இந்த சீரீஸ்லயே ரொம்ப கியூட்டா அழகான ஒரு கேரக்டர் அப்படின்னா அது நம்ம கணேசன் தான். பாலக ரூபத்துல அழகா மெதுவா டான்ஸ் ஆடி அப்பா அம்மாவை சும்மா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுற, சுத்தி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துறாரு. அப்படியே சைட் பை சைட்ல நம்ம ராவணனும் கடுமையான தவம் செய்யறதையும் சிவன் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாப்ல. ஒரு பக்கம் ராவணன் தவம் புரிகிறது, இன்னொரு பக்கம் தான் புள்ள கணேசனோட டான்ஸ்னு ரெண்டையுமே ரசிச்சுட்டு தான் இருக்கிறார். கணேசன் ஆட 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 சுத்தி இருக்கிற சிவகணங்களும் சந்தோஷத்துல அவங்களும் ஆடுறாங்க. கணேசன் ஆடி முடிச்சு ஆசீர்வாதம் வாங்க கட் பண்ணி நடுவில் நம்ம ராவணன் தவத்தையும் காட்டுறாங்க. ரிஷிகளும் தேவர்களும் ஒவ்வொருத்தரா ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சிவ பார்வதியோட அந்த கல்யாணத்துல சிவனோட சுந்தர ரூபத்தை மகாவிஷ்ணு புகழ்றாரு. அப்போ திடீர்னு ஒருத்தன் ஓடி வந்து நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்து நம்ம சிவன் சட்டுன்னு லைட்டா டென்ஷன் ஆகிறாப்ல. அவரே டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னா வந்தது யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடப்படுபாவி பயல நம்ம இந்திரே வந்திருக்காங்க. சிவன் இந்திரா எந்திரிய சொல்ல சிவன் பார்வதி முன்னாடி இந்திரே வந்து நிக்கிறான். சுத்தி இருந்த எல்லாரும் முகத்திலே இருந்த அந்த சந்தோஷம், அந்த சிரிப்பு எல்லாம் இந்த இந்திரே பயபுள்ளைய பார்த்ததும் போயிடுச்சு. போகத்தான செய்யும். கொஞ்சம் நஞ்ச சேட்டையா செஞ்சிருக்கிறான் இந்த இந்திரே. மண்டி போட்டுக்கிட்டே மகாதேவர் கிட்ட அழுகிறான். அப்ப நம்ம நாரதரோட என்ட்ரி. இந்த வேலை நாக் அவுட் பண்ணோம்னா நாரதர் தாங்க சரியான ஆளு. இந்திரனை வச்சு செய்யக்கூடிய ஒரே ஆளு எப்பவுமே நம்ம நாரதர் தான். இப்பவும் இந்திரனை வச்சு தான் செய்யறாப்ல. இந்திரனை பார்த்ததும் தேவராஜா அப்படின்னு கூப்பிட்டுட்டு உடனே மன்னிச்சிருங்க இப்பதான் நீங்க தேவர்களின் ராஜன் இல்லையே அப்படின்னு இந்திரனை பங்கம் பண்றாரு. ஆனா எனக்கு இது மட்டும் ஞாபகம் இருக்கு, நாங்க எல்லாருமே அதற்கு சாட்சி. இதே மாதிரி பல முறை மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நம்ம மகாதேவர் கிட்ட எத்தனை தடவை சாரின்னு வந்து கால விழுந்திருக்கிறேன். இப்ப திரும்பவும் வந்து மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கிறேன். இப்ப ஏன் மன்னிப்பு கேட்க வந்திருக்கிற? உன்னோட எதிரி ஜலந்தர அவன் செத்த பிறகு 3 லோகத்துக்குமான அந்த அதிபதி பதவி காலியாக இருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்கிற மாதிரி நாடகம் போடுறியா அப்படின்னு கரெக்டா பாயிண்ட பிடிச்சு கேக்குறாப்ல. அப்பதான் நம்ம இந்திரன் உணர்றான். எப்பேற்பட்ட பதவியில இருந்து அந்த பதவியை கலங்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கறத உணர்ந்து ஃபீல் பண்ணி இல்லங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு பேசி மன்னிப்பு கேட்க அங்க கட் பண்ணி நம்ம ராவணனோட குரூப்பை காட்டுறாங்க. இவர் இன்னும் தவசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இந்திரன் கூட பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்ம சிவனோட பார்வை என்னமோ ராவண மேலேயே இருக்கு. ராவணன் ஒரு வழியா தவத்தை முடிச்சு கண்ணை திறக்கிறார். அங்க அவரோட தாத்தா சுமாலி, தங்க சூர்பனக, தம்பி விபீஷண 3 பேரும் நிக்கிறாங்க. தவம் முடிஞ்சு வந்ததும் தாத்தா கிட்ட வணக்கத்தை போடுறாப்ல. அவரும் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம ராவணன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த
உடனே சூர்பனக அண்ணா எங்க போறீங்க அப்படின்னு கேட்க அவரோ என்னோட கனவை நிறைவேற்ற போறேன்னு சொல்ல என்ன கனவு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கிற மாதிரி விபீஷணன் கேட்க சுமாலி தாத்தாவோ அர்த்தம் தெரியாமலேயே என்ன பேசுறாங்கன்னு புரியாமலேயே ஆனா ரொம்ப பெருமையா சிரிக்கிறார். சிரிச்சிட்டு விபீஷணர் கிட்ட நம்ம சுமாலி தாத்தா மகனே விபீஷணா உனக்கு இன்னும் புரியலையா 3 லோகத்துக்கும் அதிபதியான ஜலந்தரனோட வதத்துக்கு பிறகு ஜலந்தரன் செத்த பிறகு 3 லோகத்துக்கும் அதிபதியான அந்த பதவி இப்போ காலியாக இருக்கிறது. புது தேவராஜனை 3 லோகத்துக்கும் அதிபதியா ஒரு புது ஆளை அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. அதற்கு நம்ம ராவணனை விட தகுதியான ஆளு யாரும் இல்ல. நம்ம ராவணன் அதுக்கு தான் போறான் அப்படின்னு நம்ம சுமாலி தாத்தா சொல்ல அவர் தலையிலேயே ஒரு கருங்கல்ல தூக்கி போற மாதிரி நம்ம ராவணனோ இல்ல தாத்தா அப்படிங்கிறாப்ல. 3 லோக அதிபதி 3 லோக அதிபதி. இப்போ இந்த படத்துல வர்ற மாதிரி பார்வதி தேவி ஒரு அம்மா பொண்ணுக்கு ஒரு இது பண்ணாங்கல்ல, அந்த லீலையில நீ இருக்காத, ஏன்னா அது ஆபத்தான லீலை, நீ வீட்டுல புருஷன் வீட்டுல சேஃப் ஆயிரு, நாங்க சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு கொழுக்கட்டை செய்வோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வாங்குற மாதிரி அந்த பொண்ணு வந்துச்சு. பார்த்தா அவங்க அம்மாவோட வேலை. இந்த மாதிரி தான் அந்த வில்லத்தனமான அம்மாக்கள் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன். இப்போ என்ன தெரியுமா அந்த அம்மா சொல்லும், இஃப் மை கெஸ் இஸ் ரைட், ஏங்க என்னம்மா பதவி காலியா இருக்குல்ல, மருமக பிள்ளைக்கு தூக்கி கொடுங்க, நம்ம பொண்ணு வந்து நசுக்கோட பொண்டாட்டியா இருக்கணுமா, இல்லைன்னா இந்த என்னது தேவலோக ராஜாவின் ராணியா இருக்கணுமா? இவர் போறாரு, இவரை சேர்த்துக்குவாங்களா? இவர் எதுக்கு சேர்க்கணும்? இப்ப அவர் சொல்றாரு அந்த பதவிக்கு நீ போகண்டதானே சொல்றாரு. ஆனா இவர் அதுக்கு போகல. இப்ப இவர் போகலன்னு தான் நான் யோசிக்கிறேன். இப்ப அது காலியா கிடக்கு. இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு இவங்க பாப்பாங்க முருகனுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா இப்ப அந்த பெண் பிள்ளைக்கு இவங்க பண்ணின வேலையை பார்த்துட்டு எனக்கு என்ன டவுட் வருது தெரியுமா, முருகனுக்கு கூட வேணாங்க, முருகன் பிள்ளையாருக்கு கூட அவங்க சப்போர்ட் கிடையாது, அந்த நசுக்காண்டிக்கு தான் அந்த பதவி. ஏன்னா அவங்களுக்கு அந்த பெண் பிள்ளை மேலதான் ஒரு ஒரு கண், ஒரு பாசம். பிரச்சனை இவங்க 2 பேரும் சின்ன பசங்கன்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கட்டும், நீ வந்துடாத, சேஃபா இரு சொல்லியிருக்கலாம்ல. நீ இருமா, அவன் புருஷன் அனுப்பி வைமா சண்டைக்கு, அவனை பெரிய ஆள் ஆக்குனது நாங்க தானே, சண்டைக்கு அனுப்பி வை. கணேசனுக்கு அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு இல்லை, வந்து போர் பண்ணுன்னு, நீயும் புருஷனும் பத்திரமா இருந்துக்குங்க, இந்த பக்கம் வந்துடாத, நாங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து கூப்பிடுறோம். இப்ப சத்தியமா எனக்கு டவுட்டு உச்சத்துல போய் ஆடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா அந்த பதவியை தூக்கி மருமக பிள்ளைக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னு வைங்க. அதான் இந்த உங்களை தப்பா சொல்றதுக்காகவே ரைட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நான் சீல் குத்திடுவேன், ரைட்டர்ஸ் மேல நான் கேஸ் போடுவேன். பதவிக்கு மேல எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை. நான் மகாதேவரோட பரம பக்தன். மகாதேவரை என் கூட இங்கேயே கூட்டிட்டு வரணும், அதுதான் என்னோட லட்சியம் அப்படின்னு சொல்றதை கேட்டு எல்லாரும் அதிர்ந்து போறாங்க. சூர்பனகையோ சிவன் கைலாயத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டாரு, நீங்க தங்கத்தாலேயே ஒரு சொர்ண மாளிகையை கட்டி கொடுத்தாலுமே அவர் கைலாயத்தை விட்டு வரமாட்டாருன்னு நம்ம சூர்பனகை சொல்ல, ராவணன் எனக்கும் அது தெரியும், என்னோட பிரபு கைலாயத்தை விட்டு எங்கும் வரமாட்டார், நானும் என்னோட பிரபுவுக்கு அப்பேற்பட்ட ஒரு சங்கடத்தை கொடுக்க மாட்டேன். இதுக்காகத்தான் நான் ஒரு வித்தியாசமான ஒரு யோசனை பண்ணி வச்சிருக்கிறேன். மகாதேவரும் அவரோட கைலாய மலையை விட தேவையில்லை, நானும் என்னோட மகாதேவரை இங்க வர வைக்க போறேன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் மகாதேவர் இங்க வந்துருவார் அப்படின்னு சொல்ல சுமாலி தாத்தாக்கு ஒண்ணும் புரியல. என்னையா இருந்தாலும் வளர்றா, கைலாய மலையை விட்டு சிவனும் வரமாட்டாரு, இவனோ சிவனை இங்க வர வைப்பேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் சிவனோட மனம் கோராம சிவனை வர வைப்பேன்னு சொல்றான். என்னதான் பண்ண போறான், என்ன பண்ணி சிவனை தாங்கூடவே இங்க இலங்கையிலேயே சிவனை வச்சுக்க போறான். இவனோட எண்ணம் தான் என்ன அப்படிங்கறத மறக்காம உங்கள சில பேர் கெஸ் பண்ணிருக்கலாம். ராவணன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறத கெஸ் பண்ணவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ராவணனோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க. இல்ல கெஸ் பண்ண முடியல, தெரியலையே. ஐயா சிவனை ஸ்ரீலங்கா கூட்டி போறீங்களா, இங்க வந்து எங்களையும் கூட்டி போறீங்களா? அது பஸ்ஸோ தோணியோ கப்பலோ நடந்து போனாலும் சரி நாங்க வர்றோம். உங்க தலைமையில எங்களையும் கூட்டு போய் அங்க இறக்கி விட்டுருங்க சார். பஸ் காசு ஆளுக்கு 10 ரூபா தருவேன், இடையில ஒண்ணுக்கு வருது அங்க நிப்பாட்டுங்க எல்லாம் தொல்லை பண்ண மாட்டோம் சார், அடக்கிக்கிட்டு அங்க போய் தான் சார் பேய்வோம். அதுவும் வேணாம் சார், எங்களுக்கு பசி எல்லாம் அடக்கிக்கிட்டு அங்க வந்து பண்றோம் சார். டவுன்ல இறக்கி விட்டா கூட போதும் சார், நாங்க நடந்து போயிடும் சார் வீட்டுக்கு. டவுன் அந்த பெட்டா பஸ் ஸ்டாப்பு கிட்ட இறக்கிட்டீங்கன்னா நாங்க அப்படியே ஓரமா நடந்து போயிடுவோம் சார். ஆளுக்கு 2 ரூபா போட்டு தரோம் சார், ஒரு ஆளுக்கு 12 ரூபா போட்டு தரோம் சார். லக்கேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார், வெறுங்கை தான் சார், அதனால உங்களுக்கு தூக்குற பாரமெல்லாம் இருக்காது சார். போட்ட துணியோட வந்துடுவோம் சார். மிட் நைட்ல லேண்ட் ஆனாலும் சரி, மார்னிங் லேண்ட் ஆனாலும் சரி, பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டீங்கன்னா அங்க இருந்து அந்த ஓரத்தை பிடிச்சி அப்படியே நடந்து போய் போயிடுவோம் சார். அவர் கேட்பாரு, ஏன் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, உங்க வீட்டு அட்ரஸை தாங்க இறக்கி விடுறேன், இருந்தா தானே தானே போய் தான் சார் அட்ரஸை எடுக்க. அதுக்கு தானே சார் பெட்டாவில் இறக்கி விட சொன்னேன், இல்லைன்னா நேரா வீட்டுல இறக்கி விடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டேவா, நீங்க பெட்டாவில் மட்டும் இறக்கி விடுங்க.
நிறைய பேர் யோசிப்பீங்க பெட்டாங்கிரி அப்படின்னா என்னடான்னு கேட்டால் அது ஒரு பெரிய டவுன் அது ஒரு டவுன் மார்க்கெட் மாதிரி. அங்கே ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸ்ரீலங்காவுக்கு எங்கேருந்து எந்த மூலையிலேருந்து பஸ் வந்தாலும் பெட்டாவில் தான் வந்து இறங்கும் கடைசியில் ஒரு பெரிய பஸ் டிப்போ. அதான் அங்கே சொன்னேன், அங்கே இறக்கி விடுங்க சார். அட்ரஸ் ப்ரூஃப் காமின்னா சாரி இல்லை சொந்த ஊருன்னு சொன்னேன் ஆனால் அட்ரஸ் இல்லை, இனிமே தான் சார் போய் ப்ரூஃப் வாங்க. சொந்தமாக ஊர் மட்டும்தான் இருக்கு, வீடு இல்லை, இனிமே தான் வாங்கணும் சார். எப்படியாவது போகிற வெள்ளை இறக்கி விடுங்க ப்ளீஸ். அவர் சொல்லுவார், நான் பெட்டா பக்கம் போகல, நஞ்சால கண்டி சைடு நீங்க எங்க ஜஃப்னாவில் வேணாலும் இறக்கி விடுங்க. அந்த கரையோரமா ஆமா, நீங்க எங்க ஸ்ரீலங்காவில் எந்த மூலையில வேணாலும் இறக்கி விடுங்க. ஸ்ரீலங்காக்குள்ளே போகல, அந்த கடல்ல இறக்கி விடுவான்னு கேட்டால் இறக்கி விடுங்க, நீந்தியாவது போய்க்க. எங்களுக்கு ஊருக்கு போகணும், அவ்வளவுதான். காப்பாத்துங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ.